வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஷேர்காந்தின் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸை எடுத்து அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். சரி, இந்த அனாலிசிஸ்குள்ள நாம முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும். இது ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பார்வைதான். ஒரு அனாலிசிஸை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு கத்துக்கிறதுக்காக மட்டும்தான். பாருங்க, இந்த பகுப்பாய்வோட மூலத்திலேயே இந்த விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. செபிங்கிறது நம்ம இந்திய பங்கு சந்தையை கட்டுப்படுத்துற அமைப்பு. சோ இங்க நாம பார்க்க போற எல்லா தகவல்களும் உங்களுடைய படிப்புக்காகவும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும்தான். இதை வச்சு எந்த முதலீட்டு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு ட்ரேடிங்னால தொடங்குறதுக்கு முன்னாடியும் முந்தின நாள் மார்க்கெட் எங்க நின்னுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க முதல்ல பிப்ரவரி 27ஆம் தேதி மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுங்கிற டேட்டாவை பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கு. நிஃப்டி ஸ்பாட், அதாவது மார்க்கெட்டோட அப்போதைய நிஜமான விலை 25,178ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர், அதாவது எதிர்காலத்துக்கான ஒப்பந்த விலை 25,341ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறத கவனிக்க முடியுதா? அந்த வித்தியாசத்தோட கணக்கு தான் இந்த 162 புள்ளிகள். ஃபியூச்சர் விலை ஸ்பாட் விலையை விட இவ்ளோ அதிகமா இருக்கிறத நாம பிரீமியம்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, எதிர்காலத்துல மார்க்கெட் இன்னும் மேல போகும்னு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறாங்க. அதனால தான் அதிக விலை கொடுத்து வாங்க தயாரா இருக்காங்க. இது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான அறிகுறியா பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நேத்தைய டேட்டாவை வச்சு இன்னைக்கு ட்ரேட் பண்றதுக்கு தேவையான முக்கியமான லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரேடருக்கு மார்க்கெட் எங்க சப்போர்ட் எடுக்கும், எங்க திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, அன்றைய நாளுக்கான ட்ரேடிங் ரேஞ்ச சூப்பரா காட்டியிருக்காங்க. 25,295ங்கிறது ஒரு தடைநிலை, அதாவது ஒரு சீலிங் மாதிரி. மார்க்கெட் இதை தாண்டி மேல போறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி 25,062ங்கிறது ஒரு ஆதரவு நிலை, அதாவது ஒரு ஃப்ளோர் மாதிரி. மார்க்கெட் கீழே விழாம தாங்கி பிடிக்கிற இடம் இது. சரி, இப்ப நம்மகிட்ட லெவல்ஸ் இருக்கு. ஆனா இத வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் முடிவை எடுக்கிறது? வாங்க, இந்த லெவல்ஸை அடிப்படையா வச்சு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை முன் வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கேள்விக்கு இந்த அனாலிசிஸ் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பதிலா கொடுக்குது. அது என்ன, அதை எப்படி பயன்படுத்தலான்னு இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போமா? வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள், 2 ஸ்டெப் தான். முதல்ல மார்க்கெட் விலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அத்திமணி ஸ்ட்ரைக் விலைகளான 25,150 மற்றும் 25,200 கவனிக்கணும். ரெண்டாவது, மார்க்கெட் மேலேயோ அல்லது கீழேயோ நகர்ந்தா அதுக்கேத்த மாதிரி கால் அல்லது புட் ஆப்ஷனோட விலை 69லிருந்து 233 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கு. எந்த ஒரு ட்ரேடிங் பிளான்லயும் லாபத்தை பத்தி யோசிக்கிறத விட முக்கியமான விஷயம் நம்ம ரிஸ்கை எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது தான். நம்மளோட பாதுகாப்பு வலை எது? ஒருவேளை ட்ரேட் நமக்கு எதிரா போனா என்ன பண்றது? இந்த அனாலிசிஸ் அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குது. இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நம்பர் இதுதான், 25 புள்ளிகள். இந்த அனாலிசிஸ் படி குறைஞ்சது 25 புள்ளிகள்ல ஸ்டாப் லாஸாக வைக்கணும். அப்படின்னா என்ன? ஒருவேளை உங்க கணிப்பு தப்பாயி ட்ரேட் உங்களுக்கு நஷ்டம் கொடுத்தா அந்த நஷ்டத்தை 25 புள்ளிகளோட நிறுத்திக்கணும். இது உங்க மூலதனத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒரு வழிமுறை. சரி, இப்போ இந்த முழு அனாலிசிஸையும் நம்ம பிரிச்சு பார்த்துட்டோம். ஆனா கடைசியா நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி இதுதான். மார்க்கெட் நிஜமாவே இந்த கணிப்பு படிதான் நகருமா? அனாலிசிஸ் நமக்கு ஒரு வழியை காட்டலாம். ஆனா மார்க்கெட் எப்படி செயல்படுங்கிறத யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. அந்த கணிப்பு நிஜத்துல எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதான் ட்ரேடிங்கோட உண்மையான சுவாரஸ்யமே.